அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இரவு என்ற அதிகாரத்திலிருந்து 1053வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளை வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை கேட்கிறோம். அவர் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாத ஒரு அன்பான மனிதர். அது மட்டுமல்ல, ஒருவருக்கு பொருளை கொடுப்பது கடமை என்று கருதுகின்றவர். அப்படிப்பட்டவர் அவரிடத்துல போய் ஒரு பொருளை பெறுவது கூட ரொம்ப மகிழ்ச்சியானது, ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடியது, அழகுன்றார் வள்ளுவர். அப்படிப்பட்டவருடைய பொருளை பெறுவதே ஒரு அழகையான்றார். எப்படிங்க பிச்சை எடுப்பது போய் எப்படிங்க அழகா இருக்க முடியும்? ஆனா கொடுக்கக்கூடிய ஆள் எப்படிப்பட்ட ஆள்? அவர் நெஞ்சிலே கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் கேட்பவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய கடமை உணர்ச்சி உடையவர். அப்படிப்பட்டவரிடத்திலே நீ இப்ப பொருளை பெற்று வந்தால் அது கூட ஒரு அழகுதான். வள்ளுவர் என்ன அழகா சொல்றாங்க. வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை எவ்வளவு அற்புதமாக கிடைக்கிறார் வள்ளுவர். இங்கதான் வள்ளுவர் நிற்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. கரப்பிலா நெஞ்சின், கரப்பு என்றால் மறைத்தல், ஒளிவு மறைவு இல்லாத உள்ளம். நெஞ்சம்னா உள்ளம். கரப்பிலா நெஞ்சின், ஒளிவு மறைவு இல்லாத நெஞ்சத்தை உடையவர். கரப்பிலா நெஞ்சின் கடன் அறிவார். கடன் என்றால் கடமை. அது என்ன கடமை? ஒருவருக்கு ஒரு பொருளை கேட்ட உடனே கொடுக்கக்கூடிய ஒரு ஈகை குணம். ஈகையே ஒரு கடமையாக, பொருளை கொடுப்பதே ஒரு கடமையாக கருதக்கூடியவர். கடமை உணர்ச்சி உடையவர், ஒளிவு மறைவில்லாத உள்ளத்தை உடையவர், கடமை உணர்ச்சி உடையவர். அப்படிப்பட்டவரிடத்திலே ஒரு பொருளை நாம் பெற்று வருவது கூட ஒரு பெரிய அழகுதான்றார். என்ன போல அழகு. கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்புமோர் ஏயர் உடைத்து. ஏயர் என்றால் அழகு, என்றால் அழகு, ஏயர்னா அழகு. அப்போ கேட்பது கூட, கேட்டு பெறுவது கூட ஒரு அழகுதான். எப்படிப்பட்ட இடத்துல பெறுவது அழகு? ஒளிவு மறைவில்லாத உள்ளமும், பொருளை கொடுப்பதே ஒரு தன்னுடைய கடமை என்று கருதுகின்றவருடைய இடத்திலே அவருடைய முன் சென்று பொருளை பெறுவதும் ஒரு அழகு. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன் சென்று இறப்புமோர் ஏயர் உடைத்து. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.